அண்ணாமலை சொன்ன பொய்கள் 30. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலை 500 நாட்களுக்கு முன்பே வேட்பாளர்கள் அறிவிப்பு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்புக்கு 500 நாட்களுக்கு முன்பே 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் தேர்வு செய்யப்பட்டு அறிவிப்போம் என்று கோவையில் 2024 பிப்ரவரி 16ஆம் தேதி சொன்னார் அண்ணாமலை. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தான் அண்ணாமலை இப்படி பேசினார். 500 நாட்களுக்கு முன்பு 234 தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினால் 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். அண்ணாமலை இப்படி சொன்னபோது தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக இருந்தார். ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டே அவர் தலைவர் பதவியை இழந்தார். நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அதிமுகவோடு ஏற்பட்ட உரசல் காரணமாக அண்ணாமலையின் தலைவர் பதவி பறிபோனதாக செய்திகள் வெளியாகின. அண்ணாமலை சொன்னது போல 5 நாட்களுக்கு முன்பே அனைத்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்படவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜகவே தாங்கள் போட்டியிடுவதற்கான தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்கும் நிலையில்தான் இருந்தது. பாஜக போட்டியிடும் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்தலுக்கு 5 நாட்களுக்கு முன்பே, அதாவது சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்வு செய்து அறிவிக்கும் வழக்கம் பாஜகவில் தற்போது இல்லை. அண்ணாமலை சொன்ன அந்த 234 வேட்பாளர்கள் எங்கே இருக்கிறார்கள்?